ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அப்படியே தான் காதலை சொல்கிறக்காண்டி நம்ம ராகவ் என்ன பண்ணுறாங்க, என்ன நம்ம குட்டிக்கண்ணை அடித்து பார்க்குறாங்க. ஆனாலும் கழுவுற மீனில் நழுவுற மீனா நம்ம அபிப்புள்ள என்ன பண்ணுது, அப்படியே நழுவிட்டு போகுது. நான் காதலை இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் ராகவோட கண்ணை பார்க்க முடியாமல் தவிக்குது. ஆஹா, உன்னை கவுக்க திட்டம் போட்டுட்டாருடி, தன்னோட கண்ணை ஆயுதமாக எடுத்து வச்சு நிற்கிறாருடி, நீ கண்ணை பார்க்காதடி அபி, திரும்பிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் விடாமல் கையை பிடிச்சி அப்படி தன் காதலை அப்படி கண் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அந்த கண்கள் வழியாக ராகவ் இப்போ என்னமோ தெரியலைங்க, செம்மையாக ஃபுல் ஃபார்மில் இருக்கார், அவ்வளோ அழகாக தெரிகிறாரு. அப்படியே மகாநதி விஜய் மாதிரி ஜொலின்னு சொல்லிக்கிறாங்க காதலில். அப்படியே அபியும் சும்மா சளைச்சவங்களில் சூப்பராக ஈடு கொடுக்குறாங்க. அடுத்த கோயிலுக்கு நேர்த்திக்கடன் நேர்ந்திருக்க போகிறாங்களா, ராகவுக்கு கையில் காப்பு கட்டி விட்றாங்க. என்ன அபி அப்படின்னு கேட்குறாங்க. இது என்றைக்கும் இது உங்கள் கையில் இருக்கணும், உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், உங்களுக்கு அழுத்தம் எதுவும் வரக்கூடாது. நீங்கள் எதாக இருந்தாலும் இதை கண்ணை மூடி இதை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டமும் பொடியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ராகவுக்காக கட்டி விட்றாங்க. இவ்வளோ பாசமும் அக்கறையும் வச்சுருக்க அபி, ஏன் அபி என் காதலை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு தனக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு எல்லா விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு அக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கா, அனு, ஆகாஷ் எல்லாருமே கோயிலில் விளக்கு ஏற்றுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா முரளி அப்படியே தாங்குறாரு, தடுக்கிறாருங்க. அம்மான்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே போகிறாங்க. எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க விளக்கு போடுறதுக்கு. விளக்கும் போடுறாங்க. ஒரு வழியாக போயிட்டு இருக்கீங்களே கரெக்டாக ஃபோன் வருது. நீதிபதி கூப்பிட்றாரு, இந்த வந்தரே அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிடுறாங்க. பார்த்தா கரெக்டாக ஒரு ஆளை செட் பண்ணிடுறாங்க. சுந்தரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குரங்கு மரத்துக்கு நடுவில் இடுக்குக்கு நடுவில் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா இவ தடுக்கி விழுவா அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு மனுஷன் அவங்க அனுப்பின ஆள் போயிட்டு தட்டி விட்டுறாங்க. அப்படியே வழுக்கி கீழே விழுக போகிறாங்க. எண்ணெயில் வழுக்கி கீழே விழுக போகல. அபி அப்படின்னு கத்துறாங்களா, அம்மான்னு கத்துறாங்க. இவங்க திரும்பி பார்க்குறாங்க. அபி அப்படியே பாய்ச்சலாம் ஓடி போயிட்டு அப்படியே தாங்கி வயிற்றோடு பிடிக்கிறாங்க. அப்படியே அங்கே ஒரு வேல் ஊண்டி இருக்குது, அதில் போய் கையை வச்சிடறாங்க. நம்ம அம்மும்மா அஞ்சலிம்மா அப்படின்னு தான் சொல்லணும். அக்கான்னு ரெண்டு தம்பிங்களும் தம்பி உடையான்னு படைக்காஞ்சான்னு சொல்லுவாங்க. ரெண்டு தம்பிங்களும் பாஞ்சு போயிட்டு அக்கா என்ன ஆச்சு அப்படின்னு தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போச்சு அப்படின்னு முரளி ஒன்றும் தெரியாத மாதிரி அம்மும்மா என்னாச்சு அப்படின்னு பயந்தடிச்சு ஓடி வர்றான். அங்கிட்டு போச்சே அப்படின்னு சுந்தரி நொந்துக்கிறாங்க. ஒரு உயிரை அழிக்கிறதுக்கு என்னென்னலாம் கேவலமான விஷயம் இப்படி பண்ணுறாங்க. அவங்க மனசை ஆண்டவன் இரும்பில் படைச்சிருக்காங்களா அப்படின்னு தாங்க சொல்லணும். இரும்புல கூட கொஞ்சம் அப்படியே நெருப்பில் காட்டினா உருகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட கேவலமானவங்க இவங்க மனசை என்னத்துக்குங்க, எதை வச்சு ஒப்பிடலாம், எதையுமே ஒப்பிடக்கூடாதுங்க. அதை விட மோசமானது தான் இந்த முரளியோட எண்ணமும் மனசுன்னு சொல்லலாம். அடுத்து எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இந்த வேல் என்னை காப்பாற்றிருச்சு அப்படிங்கிறாங்க அஞ்சலி. அதுக்கப்புறம் அபி, நீ என் பிள்ளையோட உயிரை காப்பாற்றிட்ட, நிறைய டைம் நீ எனக்கு காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு நன்றி பேர்கூட கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, என்னக்கா இப்படிலாம் சொல்கிறீங்க, இது என்னோட கடமை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க அடுத்தது நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறாங்க. அப்படியே அஞ்சலி எப்படியோ ஒரு நன்றி பேர்கூட தான் போகிறாங்க. வாங்க அம்மம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கிட்ட பார்த்தா ராகவ் செம்ம காண்டாகிறாரு. அபியை பார்த்துட்டு ரொம்ப 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 நன்றி அபி, என் உயிரே காப்பாற்றிட்ட, என் அக்காவை மட்டும் நீ காப்பாற்றலை, எங்கள் வாழ்க்கை, எங்கள் வாரிசு, எங்கள் அம்மா அப்பாவே நீ காப்பாற்றிட்ட அபி அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிடுறாருங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாங்க. அபியால் ஒன்றுமே சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் விடுங்க, ஒன்றும் இல்லை, அக்கா அந்த முருகன் தான் காப்பாற்றினாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு 4 பேரும் செம்ம காண்டில் பார்த்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக யார் பண்ணியிருப்பா, அந்த ஈத்தர கழுதை தான் பண்ணியிருக்கணும், அவனை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு 4 பேரும் திட்ட போடுறாங்க. அப்படியே ஒரு ஐடியா போடுறாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலெலாம் எல்லா விசேஷங்கள்லாம் முடிச்சிடுறாங்க, வேண்டுதலையும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவி என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு முரளிட்டு போய் பேசுகிறாங்க. முரளிட்டு பேசிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வர்றீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே வரணும் அப்படியே அபி பேசணுன்னே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஒரு இடத்த சூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த இடத்த கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. நான் கிளம்பி முன்னாடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, முரளி சந்தோஷமாக அப்படியே செம்மையாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. என் அபி என்ன சந்தோஷத்தோட வர சொல்லிட்டா, சந்தோஷம் தாங்கலை, சென்ட் அடிக்கிறாரு. அப்படியே கப்புன்னு ட்ரெஸ் மேக்கப் பண்ணுறாங்க. அனு, ஆகாஷ் இங்கே என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. பாத்தியா எவ்வளோ சந்தோஷமாக போகிறேன், என் அக்காவை இங்கே எவ்வளோ ஆசையாக இவன் மேலே உயிராக இருக்குது, இவன் என்னன்னா இன்னொரு பொண்ணு மேலே ஆசை வச்சுருக்கான். என்ன மனுஷன், பொண்டாட்டியை விட்டுட்டு ஐயோ அப்படிங்கிறாங்க. உடனே அணு வச்சக்கன்னு வாங்க பார்க்குறாங்க. என்ன அணு, ஏன் ஒரு மாதிரியே பார்க்குற? இல்லைங்க, எல்லோரும் உங்களை மாதிரியே பொண்டாட்டி தான் உசுரன்னு இருந்துருவாங்களா என்ன, ஆனாலும் நான் கொடுத்து வச்சவங்க, என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, என்னை தவிர யாரையுமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க தானே அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் என்ன கிறுக்குத்தனமாக இருக்குது, இப்போ வா அவன் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க.
ஃபாலோ பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நச்சுன்னு நறுக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தாங்க ஆகாஷ் கிளம்புறாரு. ராகவும் வேகமாக கிளம்புறாங்க. அபி ஜாக்கிரதை பத்திரம் அப்படிங்கிறாங்க. வாங்க நீங்களா இருக்கல, எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு. அபி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. என்ன ஒரே குடோன் மாதிரி இருக்குது, இது நம்மளோட இடம் தான், இங்கே தான் யாரும் எந்த பயமும் இல்லை, என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அபி அப்படின்னு இந்த முட்டாள் பையன் என்ன திடீர்னு அபி இப்படி கூப்பிட்றாளே அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணா கிளம்பி போகிறாங்க. வேகமாக புல்லட்டு சண்டியர் பிடுங்கிக்கிட்டு போகிற மாதிரி டுப்புன்னு கிளம்பி போகிறான். போயிட்டு அங்கே போய் நிற்கிறானா. அபிங்கிறான். பார்த்தா இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து கூப்பிட்றாங்க. என் செல்லம் இங்கே நிற்கிறியா, ஐயோ இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் சந்தோஷ நாள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. போன கையோட அபி அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க, இருங்க இங்கே ஆளுங்க யாராவது வந்தாலும் வருவாங்க, நம்ம உள்ளார போயிடுவோம், அங்கே தான் யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே குடோனில் வெறும் மூட்டை முடிச்சு தான் இருக்கும். ஆஹா ஐயோ அபி எல்லாம் கூப்பிட்றாளே, நிஜமாவா அபி, என் மேலே உனக்கு காதல் வந்துருச்சா, வந்ததுனால தானே கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி சந்தோஷம் தாங்கலை. அங்கே இருந்தால் தான் சில பல கையை தொட்டு முத்தமெல்லாம் கொடுத்துக்கலாம். ஐயோ அபி எனக்கு சந்தோஷம் தாங்கலை, வாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறாங்க. உள்ளுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார கூட்டிகிட்டு போயிடறாங்க. போன கையோட அபி அப்படின்னு சொல்லி தொட போயில, யாரை பார்த்துட்டா கையை தொடுற நாயை, பொறுக்கி நாய் அப்படின்னு ஓங்கி ஒரு ஒத்த குட்டுக்குறாங்க பாருங்க. செவ்வில் ஒரு அரை குட்டுக்குறாங்க. போய் மொத்தன்னு கீழே விழுகிறாங்க மானுட்டு. அபி என்ன அபி வர சொல்லிட்டு இப்படி கழுத்து இருக்கிற, யாருடா உனக்கு தாலி கட்டி உன் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க, அவங்க கழுத்த இருக்கிற நீ வந்து அடுத்தால சொல்றியா, அபி என்ன பேசுகிற, அடைச்சி பொறுக்கி நாயை வாயை மூடுறா, என் மனசில் என் ராகவை தவிர யாருக்கும் இடம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ராகவுக்கு ஆஹா சொல்லிட்டாலே அவ காதலை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பாடுறாரு. ஐயோ சந்தோஷம் தாங்கலை. பார்த்தீங்கன்னா முரளிக்கிட்ட வெறுப்பேற்றுங்கிறக்காண்டி அபி வந்து பயங்கர பில்டப் பண்ணுறாங்க. பில்டப்னு சொல்கிறதோட உண்மையை தாங்க சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, என் மனசு முழுக்க என் ராகவ் தாண்டா, அவருக்கு நான் தான் பொண்டாட்டி, எனக்கு அவர் தான் புருஷன், நீ என்ன நினச்சிட்டு எங்களை வந்து பிரிக்க நினைக்கிற, இந்த ஜென்மத்தில் நாங்கள் 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டி, ஏன் இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ராகவ் தாண்டா ஏன் புருஷன், அவரோட கால் தூசிக்கு நீ பெறுவியாடா, அபி இப்படிலாம் பேசாத, உன்னை அவனெல்லாம் நல்லா வச்சுக்க முடியாது, நான் தான் வச்சு அடத்தோ நாயை பொறுக்கி நாயை அப்படின்னு சொல்லிட்டு ரெப்பு லைட்டு அட்டி நரைச்சி எடுக்கிறாங்க. பார்த்தா 4-3 பேர் எல்லாம் வந்துடுதுங்க. என்ன ரவுண்டு கட்டி வந்துட்டீங்களா, இதெல்லாம் உங்கள் திட்டம் தானா அப்படின்னு முரளி சொல்ல, அட வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ஒரு அறை, அணு ஒரு அறை கொடுக்குறாங்க. இங்கே ராகவ் மட்டும் அப்படியே சில மாதிரி நின்றுட்டே இருக்காரு. பார்க்குறாங்க அபி, என்னையா பேசாமல் இருக்கிற, வந்து 4 கொடு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எவ்வளோதான் எதிரி கஷ்டப்படுறான், எதிரி என்னதான் ஒரு நம்மளை குடும்பப்படுத்தினாலும் நமக்கு சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே அதெல்லாம் பொடியாக போயிடுச்சுமா, நான் ஒரு சந்தோஷ கடலில் மிதந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆகாஷ் வந்து ராகவ் என்னடா சொல்கிற, உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, இது வேறு அனுபவம், இது வேறு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்களா, என் அபி காதலை ஏற்றுக்கிட்டா, என் காதலை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு. ஐயோ நம்ம சொன்னதப்புறம் இவர் புரிஞ்சுக்கிட்டாரே, ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவரை வெறுப்பேற்றுறக்காக நான் சொன்னேன், இவனுக்காக தான் சொன்னேன், உங்களெல்லாம் அப்படிங்கிற டக்குன்னு அவன் முரளி போய் பார்க்குறான்னா, ஐயோ அப்படியே மாற்றி சொல்ல போகிறோமே, மாற்றிட்டோமே அப்படின்ட்டு, ராகவ் நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன், உங்களை லவ் பண்ணாமல் உங்களை மாதிரி ஒரு மனுஷனை எந்த பொண்ணுக்காவது பிடிக்காம போகுமா என்ன, நீங்கள் ஆளுலையும் அழகுலையும் அழகு, அப்படி ஒரு அழகு, ஐ லவ் யூடா புருஷா, என் செல்ல புருஷா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்குறாங்க. ராகவுக்கு சந்தோஷம் தாங்கலை. கண்ணா 2 லட்டு திங்க ஆசை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முரளி ஏங்கிறாங்க, என்னடா ABCDன்னு சொல்லிட்டு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க சட்டையை உருகுறாங்க, ஒருத்தவங்க பேண்ட்டை உருகுறாங்க, எல்லாத்தையும் உருகிட்டு லங்கோட போட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலி மருந்து மாதிரி என்னத்தையும் போட்டு புகையாக்கி விட்றாங்க. இதுக்குள்ளே கடந்து சாப்பிட அம்மாவனே அப்படிங்கிற மாதிரி பேச, அப்படியே இருமுறான், என்னை விட்டுட்டு போயிடாதீங்கடா அப்படின்னு. இங்கே பார், உனக்கு இது ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்குள்ளே கடந்து தண்டனை அனுபவி, அப்போ தான் என் அக்காவோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி 4 பேர் அப்படியே பயங்கரமாக லெஃப்ட் ரைட் விடுறாங்க. இவரால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க முரளினால். டே என்னை தொடங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்ச கடடா மாவனே அப்படின்ட்டு 4 பேர் வெளியில் வந்துடுறாங்க. இப்போ வெளியில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், உங்கள் அக்கா தேடுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, ஏதாவது சமாளிச்சுக்கலாம், அவன் பெரிய ஆள், நீதிபதியை பார்க்க போனேன், கிளைண்ட்டை பார்க்க போனேன் சொல்லி சமாளிப்பான், கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படட்டும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி பார்க்குறாங்க. ஐயோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது, பாவம் இல்லையா அக்காவுக்காவது திறந்து விடுமா, அதெல்லாம் இறக்கப்படாது என்ன அபி அப்படிங்கல. இல்லைங்க நான் இவனுக்காகலாம் பேசலை, என்ன நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, சேச்சி நான் அப்படிலாம் நினைக்கல, ஏன் இறக்கப்படுறது இவனுக்கு மட்டும் இறக்கப்பட்டுறாத அப்படிங்கிறாங்க. நான் இறக்கலாம் படலை, என்ன அபி என்கிட்ட மட்டும் கருணை காட்ட மாட்டேங்கிற, ஊரில் இருக்க காவாலி பையங்களுக்கெல்லாம் நான் அக்காவுக்காக பார்க்குறேங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக கடக்கட்டும் அவனே அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நொந்துறாரு ஹோஹன்னு. அதுக்கப்புறம் ஃபோன்
ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனை முரளி தப்பி தவறி எடுத்துடுறாரு. ஹலோ அப்படின்னு நடுங்குறாங்களா. சரி சரி போனால் போயிட்டு போகுது, ரொம்ப இதாகிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 பேர் கிளம்பி போவோம். வாங்க அவனை அவுத்து விடுவோம் அப்படின்ட்டு திறந்து விடுவோன்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி அதுக்குள்ளே தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே முரளி மாமாவை காணோம், எங்கடா மாமாவை காணுங்கிறாங்க. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல அக்கா ரொம்ப பைத்தியம் பிடிக்கிறாங்க, வாங்க நம்ம போய் அவனை அவுத்து விடுவோம் அப்படின்ட்டு 4 பேரும் பார்க்குறாங்க. வர்றாங்க, பார்த்தா அவன் ஒரு இடத்துல அப்படி மயங்கி கிடக்குறான். இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிறாங்க. இங்கே பார், ஒழுங்கு மரியாதை இனிமேல் எங்கள் அக்கா கூட வாழ்கிற வழியை பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. அதானே பார்த்தேன், நீ திருந்தாத ஜென்மம் தானே, எனக்கு தெரியாது, நீ பாரு எங்கள் அக்கா குழந்தை பிறந்தானே, உன்னை நாங்கள் விரட்டி அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவுத்து விட்டுறாங்க. அப்படியே இருமிக்கிட்டே இருந்தா இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு போடா அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்களா. நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி வர்றான். வந்த கேட ஓடி வந்து கட்டி பிடிக்குது. மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு அப்படின்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்படி தான் போகலாம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.